கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் காலை வணக்கம் தெரிவித்துக்கொண்டு இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். ரோமர் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 2வது அதிகாரத்தை தனித்து பார்த்தோம். இந்த 2வது அதிகாரத்தில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ யாராக இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் நம்மளுக்கு சொல்கிறாருங்க, நீ என்ன மாதிரி வேலை செஞ்சு கொண்டு நீ என்ன மாதிரி தேவனுடைய பக்தியாக இருக்கிறன்னு சொல்லி கொண்டு இருந்தாலும், நீ யாராக இருந்தாலும் சரி, மற்றவங்க செய்கிற தப்பு நீயே செய்து கொண்டு இருந்தா பிரயோஜனம் என்னன்றார். மற்றவங்களை நீ குற்றவாளி ஆக்கிறதுக்கு நீ யாருன்றார். அப்போ என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னாக்கா, மற்றவங்களுக்கு போதிக்கிற நீ உனக்கு நீ போதிக்காத இருக்கலாமா அப்படின்றார். அப்போ உனக்கு நீ போதிக்காத இருந்தீனாக்கா என்ன ஆகாதுங்க, பரலோகத்துக்குள்ளே போக முடியாது, உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காதுன்றாரு. அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி போதிக்கிறது மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவ வாழ்க்கை போதிச்சபடி வாழ கற்றுக்கணும். ஏன்னா அநேக மக்கள் சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்மளும் அதே போல் இருக்கக்கூடாது அப்படின்றாருங்க. களவு செய்யக்கூடாதுன்ற நீயே களவு செய்யலாமான்றாரு. விபச்சாரம் செய்யக்கூடாதுன்றவர் நீயே விபச்சாரம் செய்யலாமான்றாரு. பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற நீயே பொய் சொல்லலாமான்றாரு. விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாதுன்னு சொல்கிற கோயில்களையும் இதுகளையும் நீ கொள்ளையிடலாமான்றார். இங்கே என்ன சொல்ல வர்றாருனாக்கா, நம்மளுக்கு நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாக்கா, கிறிஸ்துவ போல் நீ வாழ முதல்ல நீ முயற்சி பண்ணு, மற்றவங்களுக்கு அதுக்கப்புறம் நீ போய் சொல்லுன்றாரு. இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, இப்போ சொல்லிடுறோங்க நிறைய பேருக்கு, கடவுளை பற்றி நம்ம நிறைய பேருக்கு எடுத்து சொல்கிறோம். சொல்லிட்ட பிறகு நம்ம என்ன ஆயிரம் ஒரு கேள்விக்குறியாக அங்கே நிற்கிறோம். உலக மக்களுக்கும் தேவனுக்கும் நம்ம இருக்கிற மத்தியஸ்தராக இருக்கிறோம். அப்போது தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் இயேசுவாக இருக்கிறாரு. இப்போ நம்ம என்னவாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்கும் இந்த உலகத்துக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறோம். கிறிஸ்து சொல்கிறது போலவே நம்ம நடந்து வாழ்ந்தாக்கா இந்த உலக மக்கள் நம்மளை என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. ஆமாம், இவங்க சொல்கிறது கரெக்டு தான், சொன்னபடி செய்கிறாங்கன்ட்டு. ஆனால் நம்ம சொல்லியும் செய்யாத போனாக்கா பிரயோஜனம் இல்லைன்றார். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னன்னாக்கா, நம்மளை அழைச்சிருக்கிற அழைப்பை நம்ம பார்க்கணும். நம்ம பரலோக அழைப்பு எப்படியாப்பட்டது, நம்மளுடைய வாழ்க்கை எப்படியாப்பட்டது, நம்மளுடைய விசுவாசம் எப்படியாப்பட்டதுன்றது நம்ம உணர்ந்து, கிரியையில்லாத விசுவாசம் செத்ததுன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் விசுவாசம் மாத்திரம் இருந்தால் போதாதுங்க, விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருந்து கிரையிலையும் நம்மளுடைய காரியங்கள் நம்ம கிறிஸ்துவ அறிவிக்கணுன்றதுக்காக இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாருங்க. எதற்காக தேவன் இப்படி பேசி கொண்டிருக்கிறாருனாக்கா, அவர் நேசிக்கிற மக்கள் கெட்டு போகாதபடிக்கு. தேவனுடைய சித்தம் என்னங்க, ஒருவனும் கெட்டு போகிறது என்னுடைய பிதாவோட சித்தம் இல்லைன்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு இல்லைங்களா. நம்ம கெட்டு போகாத இருக்கணும்னு நினைக்கிறாருங்க. அதான் நம்ம கெட்டு போயிட்டாக்கா முன்னெல்மையோட பின்னெல்மை ரொம்ப மோசமாக போயிடும்ன்றதை நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. இனி ஒரு நாட்களில் நம்ம கேட்டு அதன்படி நம்ம வாழவும் வளரவும் கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்யலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு சோத்திரம் சாமி. இந்த நாளை கொடுத்துறப்பா உமக்கு சோத்திரம். கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு சோத்திரம் தகப்பனே. கேட்ட வார்த்தைகளை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆவில் நாங்கள் நிலைத்து உமக்கு கனி கொடுக்குற பிள்ளைகளாக வாழ வளர உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த ஜெபங்களை ஏற்று நீங்கள் ஆசிடுதீங்க. நாங்கள் ஜெபித்து அதை ஜெபிக்க மறந்ததின் கரங்கள் ஒப்புடுகிறோம். இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடி கொண்டுகிற சகோதர சகோதரில் ஒவ்வொருவரின் கரங்கள் ஒப்புடுகிறோம். ஒவ்வொருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் கொடுத்து ஒவ்வொரு நீங்கள் பாதுகாத்து இன்னும் மேலும் மேலும் உயர்த்துங்க தகப்பனே. யாருக்கு எந்த தொந்தரவு வராதபடிக்கு, இந்த உலகத்து மக்கள் முன்னாடி வைக்கப்பட்டு போகாதபடிக்கு உம்முடைய ஆவி கொடுத்து, உம்முடைய வசனத்தை கொடுத்து, சத்திய வழியில் நடக்கிறதுக்கு, உம்முடைய சத்தியத்தின் வழியில் நாங்கள் நடக்கிறதுக்கு உம்முடைய சமாதானத்தையும் உம்முடைய கிருபையும் நீங்கள் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் மீட்பெறும் இரட்சகரும் உம்முடைய குமாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.